இன்றைக்கி பாருங்கள் மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மத்தி மீன் இப்போ குழம்பு வச்சிடலாம். பொடி மீன் குழம்பு தான் எனக்கு இப்போ பொங்கலுக்கு அதையும் இதையும் சாப்பிட்டுட்டு பொடி மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் போல் தோணுச்சு. கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது எங்கள் ஊர்லலாம் இந்த மத்தி மீன் கிடையாது. இது இங்கே ஆனால் நல்லாயிருக்கு, குழம்பு நல்லாயிருக்கும். இது மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம். மற்றதெல்லாம் ஐஸ் போட்டு நல்லா பழசாலாம் இருக்குது. இப்போ புளியை ஊற வச்சுட்டு நம்ம போயிட்டு அரிஞ்சிக்கிட்டு வருவோம். இது அரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பொடியாக இருக்குல்ல, அதனால் நானே அரிஞ்சிக்குவேன், எனக்கு அறிய தெரியும். இப்போ பாருங்கள், இங்கிட்டு இது மல்லி போட்டோம்ல, இது முளைச்சிருக்கு பாருங்கள் நல்லா. அந்தளவுக்கு நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு முளைக்கல, குட்டியாக இருக்குது. இது சங்குப்பூ இப்போ தான் வளர்ந்துருக்கு. இங்கிட்டு தக்காளி கொஞ்சம் வச்சுருக்கேன், மிளகாய் கொஞ்சம். இது கொஞ்சம் எடுத்து அதில் நட்டு வைக்கலான்ட்டு பாவி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். இந்த பேக் ஒன்று வாங்கியிருக்கேன், அதில் கொஞ்சோண்டு வேஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மண் போட்டு வைக்கிறேன். மண் இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. இது பாருங்கள், இந்த வெள்ளை பொடி தான் எங்கள் ஊரில் இருக்கும். இந்த மத்தி மீன்லாம் எங்கள் ஊரில் இருக்காது. இந்த பொடி மீன் வாங்கணுன்னா இந்த வெள்ளை பொடி தான் வாங்கிட்டு வருவாங்க. கூறிக்கிட்டு வரையிலே வெள்ளை பொடின்ட்டு தான் கூறிகிட்டு வருவாங்க. வாங்காம விட மாட்டாங்க எல்லாருமே. இது பாருங்கள், இப்போ தலையை அரிஞ்சிட்டு சைடில் அரிஞ்சிட்டு எடுத்தோம்னா குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 இது எப்படியோ வந்திருக்கு எங்கேருந்தோ. வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். சின்ன பொடியாக இருந்தால் வறுக்க முடியாதுன்னு நினைச்சா நல்லாயிருக்கும், வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், ஸ்லாம்பு நிறையா இருக்கும். இங்கிட்டும் உரசிட்டு இங்கிட்டு இங்கே அரிகிறது கஷ்டம். ஊர்லன்னா நம்ம ஏதோ வெளியில் கொண்டாந்து வச்சு மரத்தடியில் உட்காந்து அரிஞ்சிட்டு போயிடுவோம். அப்படியே அலசி தென்னை மரத்துலேயே தூரில் ஊற்றிட்டு ஈஸியாக போயிடும். இங்கே ரொம்ப கஷ்டம். அதை வச்சு கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு, அப்புறம் நியூஸ் பேப்பர் போட்டு, அப்புறம் வச்சு, அப்புறம் அதெல்லாம் எடுத்து சுருட்டி, அப்புறம் கொண்டு போயிட்டு அதை வெளியில் வச்சுட்டு இதை கழுவி அவங்க ஹோல்ஸில் கரெக்டாக தள்ளணும். அப்புறம் இந்த வேஸ்ட்டெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு ஆளை பிடிச்சி போட்டுட்டு வர சொல்லணும். பெரிய மீன்னா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். இது சின்னங்கிற மாதிரி கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் இந்த மீனெல்லாம் ஒரு மாங்காய் பறிச்சுட்டு அப்போ அது சூப்பராக இருக்கும், போட்டு வச்சோம்னா. சும்மா வச்சாலே சூப்பராக இருக்கும். புளியாக இங்கே நம்ம வீட்டில் உள்ள மரத்துலேயே நம்ம இது பண்ணி இது மே மாதம் உடச்சி குத்தி வச்சுக்குவோம். பானையில், பெரிய பானையில் குத்தி. இங்கே உள்ளது என்னென்னமோ புளி என்னென்னமோ வருது. இப்போ தான் புளிய மரம் பூரா வெட்டிட்டாங்களே. எல்லாம் என்னமோ வீட்டுக்கு எதுக்கு இருக்கக்கூடாதுன்னுட்டு யார் வீட்லேயும் புளிய மரம் இல்லை. அப்போ வீட்டுக்கு ஒரு புளிய மரம் 2 புளிய மரம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இருக்கிறதே இல்லை, எல்லார் வீட்லேயும் வெட்டிட்டா. என்னமோ இது சரியில்லை, வாஸ்து சரியில்லை, வீட்டுக்கு எதுக்கு இருக்கக்கூடாதுன்ட்டு. எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ புளிய மரம் இருந்துச்சு. இது பாருங்கள், இது இந்த மத்தி மீன் அதே மாதிரி. இது தலையை வெட்டி வீசிட்டோம்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் சும்மா தலையை ஒரு அழகாக இருக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன், வறுக்கிறதுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு. இப்போ நல்லா அரிஞ்சிட்டு அதிலே நல்லா இதை அழைச்சிட்டோம்னா வீட்டில் உள்ளே கொண்டு போயிட்டு அப்புறம் உப்பு போட்டு உரசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேட்டாக தான் ஒன்றும், வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் கூட சைடில் பூரா வெறும் புளிய மரம். எங்கள் அம்மா வச்சது பெருசாகி, எங்கள் தாத்தா கூட சொல்லுவார், இது வச்சவங்க செத்து போயிடுவா, வெட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்புறம் சும்மா எல்லாத்தையும் வெட்டிட்டேன், வரிசையாக எத்தனைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு. இதை பாருங்கள், நல்லா பாருங்கள், அப்படி பயிர் மாதிரி வந்திருக்கு. இப்போ நல்லா கல் உப்பு போட்டு நல்லா உரசணும். நல்லா இந்த மண் குழம்பு சட்டியில் எடுத்துருக்கலாம். எனக்கு எடுக்கவே மனசில்லை. ஒரு 2 3 வச்சுருக்கேன். அது ரொம்ப ஊரில் மாதிரி லேசாக இல்லை, ரொம்ப திக்காக இருக்குது. அது கேஸு கொளுத்துறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும் போல். நான் அதனால் இதிலே போட்டு உரசுறேன். நல்ல பொடி பயிர் மாதிரி. இதே எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதுதான் ஃபுல்லாக எங்கள் அப்பா உமுல் பொடின்னு ஒன்று இருக்கும், உமுல் பொட்டின்னு. இது தாளம் இதில் செய்கிறது. அதில் போட்டு வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வந்து வரையிலேயே ஒரு 100 அல்வா வாங்கிட்டு வந்துடுவார். அதை எல்லாருக்கும், எங்கள் 3 பேருக்கும் அதை தின்னுக்கிட்டே வேலை செய்கிறது. இந்த பாருங்கள், இப்போ நல்லா அலசி வச்சாச்சு. நல்லா 2 3 வாட்டி அலசிட்டு அப்படியே உப்பு போட்டு உரசி அலசி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். நான் புளியை முதலே கரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த இதெல்லாம் வண்டல் கீழே போகும், தெளியும். அதுக்காண்டி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 ஸ்பூனு குழம்பு மசாலாத்தூளும் ஒரு 3 ஸ்பூனு மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கேன்ல புளி, அது தெளிவாக இருக்கணும். இருத்து ஊற்றி கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சிட வேண்டியதான். அதுங்களா
இப்போ இதில் வந்து இந்த பொடி மீனுக்கெல்லாம் வந்து தக்காளி நல்ல பழமாக இருக்கிற தக்காளியை அந்த இதிலேயே கரைச்சி விட்டோன்னு வச்சுங்க சூப்பராக இருக்கும். இப்போ இந்த நல்லா மசாலாலாம் போட்டு புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கிறதுல நல்ல பழுத்த தக்காளியாக போட்டு 2 கரைச்சி விட்ருங்க. ஒன்றே ஒன்று தாளிக்கிறதுக்கு இருந்தால் போதும். இது சூப்பராக இருக்கும். இப்படி தான் நாங்கள் வந்து குளத்து மீனுக்கு இந்த பொடி மீனுக்கெல்லாம் செய்வோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு குளம் இருக்கும். அதில் வந்து தண்ணி வற்றினோன்னே இப்போ தானே வளர்ப்பு மீனெல்லாம் விட்றாங்க. வற்றினோன்னே குட்டை குட்டையாக குட்டி குட்டியாக கிடக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அந்த தண்ணியை வந்து இந்த சாப்பிட்ற தட்டு இருக்குல்ல அதெல்லாம் இறைச்சி அங்கிட்டு விட்டுட்டு அந்த சேத்துக்குள்ளே அவ்வளோ மீன் இருக்கும். அதை பிடிச்சி நல்ல ஒரு வாளியில் போட்டோம்னா அப்படியே நல்லா இது சூப்பராக இருக்கும் அந்த குழம்பெல்லாம். அதை அப்படியே அலசிட்டு நல்லா தலையை அப்படியே கிள்ளிட்டா போதும். சின்னமாக தான் இருக்கும். இந்த பிரிட்டி மீன், கெண்டை மீன் சின்னமாக இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கும். உளுவா இது இன்னொன்று என்னமோ ஒன்று குறவா இதெல்லாம் இருக்கும். சூப்பராக இருக்கும். குழம்பு வச்சோம்னா அவ்வளோ சாப்பிடலாம். அப்படி இருக்கும். இப்போ இது வெந்தயம் தான் போடணும் மீன் குழம்புக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம் போட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் முடிஞ்சிருச்சு இல்லை, அதனால் நான் அது பெரிய வெங்காயமே போடுறேன். போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் காஞ்சதுமே டக்குன்னு வெந்தயத்தை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுறணும். வெந்தயம் டக்குன்னு கரிஞ்சிடும். பச்சை மிளகா தக்காளி போட்டுங்க. போட்டுக்கிட்டு அதை வதக்கிட்டு அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இது வறுக்கிறதுக்கு ஒரு லெமன் பறித்து நல்லா சாறு ஊற்றிக்குவோம். ஒரு லெமனை ஊற்றிங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து சோம்புத்தூள் நிறையா போடணும். இது மிளகு சீரகத்தூள். மீனுக்கு எப்போதுமே சோம்புத்தூள் நிறையா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புகளுக்கு. நாங்கள் நல்லா அம்மியில் வெண்ணெய் மாதிரி அரைச்சிருவோம். நல்லா ஒட்ட அரைச்சிட்டு சின்ன வெங்காயத்தையும் வச்சு அரைச்சிருவோம். நான் இங்கே இதை சின்ன வெங்காயம்லாம் சேர்க்குறதில்ல. இப்போ இந்த சோம்புத்தூள் நிறையா போட்டுங்க. போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த கூட்டி வச்சு நல்ல குழம்பு அதை எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு மிளகாத்தூள் போட்டுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுங்க. நல்லா ஒரு 1½ ஸ்பூனுக்கு போட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு தூள் உப்பு போட்டு. போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் மீனில் இருக்க தண்ணியே அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்த பிறகு அதுக்கு பிறகு தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போல்லாம் குளத்து மீனெல்லாம் நல்லா இருக்குது இல்லை, எல்லாம் வந்து இது வளர்ப்பு மீன் கொண்டாந்து குத்தகை எடுத்து அதை விட்றாங்க. அதில் எல்லோரும் பொதுவாக யாரும் பிடிக்க முடியாது. அது நல்லாவும் இருக்குது இல்லை. நான் போகிற நேரத்துல எல்லாம் ஊருக்கு திரும்பி வரையிலலாம் நான் சாப்பிட மாட்டேன். அது எனக்கு ஒத்துக்கிறாது. இப்போ இந்த மீனை எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் வச்சுருங்க. அப்புறம் வறுக்கலாம். நல்லா எங்கும் மசாலா படுற மாதிரி முள் குத்தும். கொஞ்சம் பெரிய முள்ளெல்லாம் இருக்காது, இத்தினோண்டு தான் அது. நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே அமுக்கி 1 ஹவர் வச்சுருங்க. எங்கள் ஊர்லலாம் இந்த மீன் இருக்காது. அதாவது மீன் வாங்கையில் கூட இதே மாதிரி ஒரு மீன் இருக்கும். சூடம்பொடின்னு ஒன்று இருக்கும். அந்த சாதம் வந்துருச்சு, இதை வடிச்சிடலாம். அது வந்து குழம்பு நல்லா இருக்காது. நான் எடுத்து குண்டாக இருக்குன்ட்டு எடுத்து போடுவேன். அவங்களாம் எடுத்து அதை மீன்காரர்கிட்டே போட்டுருவாங்க. அந்த வீட்டுக்கிட்ட கூடையில் கொண்டு வர்றாங்கல்ல அதில் எடுத்து போடுவாங்க. நான் திருப்பி எடுத்து போடுவேன். திருப்பி உள்ளே எடுத்து போட்டு குழம்பு நல்லா இருக்காது, பேசாம இரு அப்படிம்பா. அது சூடம்பொடின்னு ஒன்று இருக்கும் எங்கள் ஊரில். அது நல்லா இருக்காது. அந்த வெள்ளை பொடி தான் நல்லாயிருக்கும் பொடி மீன்னா. இப்போ அது நல்லா குழம்பு கொதிச்சோடனே ஒரு இறக்க போகையில் அந்த மீனை போட்டு ஒரு 2 கொதி கொதிச்சோடனே இறக்கிற வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே இதை போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியதுதான். நல்லா உடையாமல் பயறு மாதிரி நல்லா இருக்குது. நல்லா எண்ணெய் காஞ்சோடனே போட்டுடலாம். போட்டுட்டு கூட சிம்மில் வைக்கலாம் மெதுவாக. அப்படியே அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும். சின்ன மீன் தானே. ரசம் வச்சுட்டு கூட இதை வறுத்துக்கிட்டு
தொட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பாருக்கு இதை மட்டும் வறுத்துட்டு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது, உடையெல்லாம் இல்லை. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். சிம்பிளான சமையலாக நீட்டாக போவோம். சும்மா இந்த இது இப்போ பொங்கலுக்கு அதையும் இதையும் சாப்பிட்டுட்டு இந்த இப்போ சின்ன மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.